கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான். வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. யுஎஸ் டாலஸில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வெற்றியின் பாஸ்வேர்டு உழைப்பே திருமதி கீதா அருணாச்சலத்தின் உரை சென்ற வார தொடர்ச்சி. பாவேஷ் பாட்டியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், மிக சாமானியர். அவர் ரொம்ப ஏழ்மையில் இருக்கார். அவருக்கு கண் தெரியாது. கண் அதாவது பார்வை குறைபாடு, மஸ்குலர் டீஜெனரேஷன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு 23 வயதில் முழுவதுமாக கண் பார்வை போய்விட்டது. ஆனால் அதற்காக மனம் தளராமல் அந்த குறைபாடுடனே படித்து ஒரு ஹோட்டலில் ஒரு அக்யூப்ரெஷர் கற்றுக்கொண்டு அதில் வர்ற பணத்தை வச்சு ஒரு தொழில் தொடங்குறார். எப்படின்னா முதல்ல 5 கிலோ மெழுகு வாங்கி காலையில் வேலை, இரவு முழுவதும் மெழுகுவர்த்தியை தயார் செய்து தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு அந்த மெழுகுவர்த்தியை விற்று கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து, அதாவது இன்றைக்கி கிடைக்கிற லாபத்துலேருந்து ஒரு 25 ரூபாய் எடுத்து அடுத்த நாள் மெழுகு வாங்க காசு சேர்த்து வைத்துக் கொள்வாராம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடைசியில் இன்றைக்கி அவர் ஒரு மல்டி க்ரோர் பிஸ்னஸ், அதாவது ஒரு நாளைக்கு 25 டன் மெழுகு உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனத்திற்கு சொந்தக்காரர். அவ்வளவு உழைப்பு, இரவெல்லாம் உழைத்து, அப்படி அதாவது வெற்றி காண்பதற்கு உழைப்பு ஒன்றுதான் தேவை அப்படின்னு அவர் நிரூபித்திருக்கிறார். வள்ளுவரை திருப்பி சொல்லணும், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிறார். அதாவது தெய்வத்தாலேயே உனக்கு உதவ முடியலன்னா கூட நீ எந்த அளவுக்கு உழைக்கிறாயோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உனக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார். நான் சென்ற ஆண்டு 1330 குறள் சொன்னேன். அதுக்கு எல்லாருமே பாராட்டினாங்க. நண்பர்களில் சிலர் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன கீதா, உங்களுக்கு ரத்தத்திலேயே இருக்கும் அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு படி மேலே போய், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பூர்வ ஜென்மத்திலேயே கொஞ்சம் நீங்கள் எல்லாம் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. நான் சொன்னேன், பூர்வ ஜென்மத்திலலாம் நாங்கள் படிக்கலைங்க, நான் இந்த ஜென்மத்தில் தான் உழைச்சி படித்தேன். ஆனால் வெறும் ஆர்வம் மட்டுமே இருந்தால் வெற்றி காண முடியாது, அது பகற்கனவாகிவிடும். வெறும் ஆர்வம் மட்டும் இருந்தால், அந்த ஆர்வம் என்னவோ அந்த குறிக்கோளை நோக்கி உழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் வெற்றி காண முடியும். இந்த 1330 குறள் சொன்னதற்கு 4 மாதங்கள் குறளை படித்து விட்டேன். ஆனால் அதை முதலிலிருந்து கடைசி வரை ஒரே வரிசைப்படி சொல்வதற்கு சுமார் 100 முறை அந்த குறளின் முதல் வார்த்தையை எழுதி கொண்டே சொல்லி பார்த்திருக்கிறேன். சுமார் 50 முறையாவது முழு குறளையும் முதலிலிருந்து கடைசி வரை எழுதி பார்த்திருக்கிறேன். அந்த உழைப்பு தான் எனக்கு அந்த வெற்றியை தந்தது. பொதுவாக என்ன ஒரு கருத்துனா, ரொம்ப வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்களை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட ஏதோ தனியாக ஏதோ திறமை இருக்கிற மாதிரி, அவங்களுக்குன்னு இது ஒரு அசாத்தியமான ஒரு சக்தி இருக்குது, அதனால தான் அவங்க இவ்வளோ புகழ் பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோன்றுவது இயல்பு. ஆனால் அது உண்மை அல்ல. அவர்களுடைய வாழ்க்கையை உற்று நோக்கினால் அவங்க அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள் என்று நம்மளுக்கு தெரியும். இசை மேதை பீத்தோவன் அவர்கள் ஒரு முறை பியானோ வாசிக்கிறாரு. அரங்கமே அப்படி அதிர்கிறது கைதட்டலில். அப்பொழுது ஒரு பெண்மணி அந்த பீத்தோவன் அவர்களின் கையை பிடித்து கொண்டு, இந்த கரம் எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்த கரம் என்று பாராட்டுகிறார். அப்பொழுது பீத்தோவன் சொல்கிறார், இது அதிர்ஷ்டம் செய்த கரங்கள் அல்ல, தினமும் 10 மணி நேரம் பயிற்சி செய்த கரங்கள் என்று. இப்படி தனி மனித வெற்றிக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் வெற்றிக்குமே உழைப்பு மட்டுமே காரணமாக இருக்க முடியும். 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் மண்ணோடு மண்ணாகி போனது, சாம்பலாகி போன அந்த ஜப்பான் இன்று சரித்திரம் படைத்து கொண்டிருப்பது எதனால்? அந்த மக்களின் அயராத உழைப்பினால் தான். வள்ளுவர் சொல்கிறார், ஊழையும் உப்பக்கம் காண்போம் உழைவின்றி தாழாத உயற்றுபவர். இமைப்பொழுதும் சோர்வில்லாமல் உழைத்தால் விதியையும் வெல்லலாம். இன்றைக்கி எம்டிஎஸில் இவ்வளவு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அப்படி அதுக்கு என்ன காரணம்னா, எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அத்தனை தன்னார்வ தொண்டர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அயராத உழைப்பு மட்டுமே உலகிற்கு உங்களை அடையாளம் காட்டும். மனித குலத்தையே வளமாக்கக்கூடிய ஒரே வழி உழைப்பு மட்டுமே. எனவே
உழையுங்கள், வாழ்வில் உன்னதமடையுங்கள். நன்றி, வணக்கம். திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. நெக்ஸ்ட் சிவகுமார் சார். அவரோட இதுவே பாணியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப இயல்பான விஷயங்களை அழகாக சொல்லுவார். அவர் வந்து ஒரு வெற்றியோட பாஸ்வேர்டு வந்து தகுதி தான். ஏன்னா ஒரு வெற்றி கிடைக்கணும்னா முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கணும். அந்த தகுதி இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத அழகாக சொல்ல வர. டேலஸ் தமிழ் சங்கத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கும் நண்பர்களே, சகோதரிகளே, வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய திரு மோகன் அவர்களே, திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற பேச்சாளர்களே, இங்கே லட்சக்கணக்கில் கூடியிருக்கிற அருமை தமிழ் பெருமக்களே, நான் விளையாட்டுக்காக சொல்லவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கடல் தாண்டி வந்த பின்னாலும் கன்னி தமிழை மறக்காத ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் 1000 பேருக்கு சமம் என்பதால் லட்சக்கணக்கில் உங்களை பார்க்கிறேன். பொதுவாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சரியாக நடக்கலை அப்படின்னா அவ்வளவுதான்ப்பா, கோவிந்தா கோவிந்தா அப்படிம்பாங்க. ஆனால் அமெரிக்க தமிழ் சங்கங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி நன்றாக நடக்க வேண்டும் என்றால் கோவிந்தா என்றால் போதும், நீதியை அவர் பார்த்து கொள்வார். வெகு அழகாக எனக்கு முன்னால் எல்லோரும் பேசி இருக்கிறார்கள். அதாவது இப்படி சொல்கிறேனே, ஆரோக்கியமான சிந்தனைகளை உழைத்து முயற்சி செய்து அதை நேர்மையாகவும் புதுமையாகவும் வழங்குகிற அரங்கம் இந்த பேச்சரங்கம். ஆனால் இப்படியெல்லாம் இதை சொல்லுவதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். அந்த தகுதி இருப்பதனால்தான் இவர்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். வெற்றி பெறுவதற்கு மட்டுமல்ல, வெற்றியை பற்றி பேசுவதற்கு கூட ஒரு தகுதி இருக்க வேண்டும். நீங்கள் நம்ம டாக்டர் பாரம்பரிய உணவுகளை பற்றிலாம் சொல்கிறப்போ நம்ம அப்படியே மெய் மறந்து சிலிர்த்து போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? அதை சொல்கிறதுக்கான தகுதி அவருக்கு இருக்குது. நான் 5 நாளாக அவரோட தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். எது சாப்பிட்றதா இருந்தாலும் இது சாப்பிட்லாமா டாக்டர்னு கேட்டுட்டு தான் சாப்பிட்றேன். டாக்டர் பிஸா சாப்பிட்லாமான்னு அல்சர் வந்துருன்றாரு. டாக்டர் நூடுல்ஸ் சாப்பிட்லாமான்னு கேன்சர் வந்துருன்றாரு. டாக்டர் பர்கர் சாப்பிடுவான்னு பல்வலி வந்துருன்றாரு. ஆனால் அவர் மட்டும் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன டாக்டர் இதுன்னு? ஆமாம், இதெல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்தா தானே எதெல்லாம் கூடாதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுன்ற. நான் ஒரு வில்லத்தனம் பாங்களே. அந்த மாதிரி கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், நான் என்ன தொழில் பண்ணாலும் நஷ்டமாக தான் வந்துட்டுருக்கு, லாபமே வரமாட்டேங்குது, நானும் கடுமையாக உழைக்கிறேன். கடவுள் சொன்னார், அது காரணம் நீ போன ஜென்மத்தில் சோம்பேறியாக இருந்தப்பா, அதுக்கான தண்டனை தான் இப்போ உனக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னார். அதுக்கு இவன் ஒன்று, போன ஜென்மத்தில் சோம்பேறியாக இருந்ததுக்கு இப்போ தண்டனை கொடுக்குறியே, ஓன் சோம்பேறித்தனத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னா. கடவுள் சொன்னார், இந்த வாய் இருக்குல்ல, அடுத்த ஜென்மத்தில் நீ ஒரு தமிழ் பேச்சாளராக தான் பிறப்பான்னார். பெருமக்களே, கடவுள் அப்படி சொன்னது சாபம் அல்ல, வரம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வரம் கிடைத்த காரணத்தினால்தான் கடல் தாண்டி வந்து உங்களை காணுகிற பெருவாய்ப்பு எங்களுக்கு கல்யாண மாலை மூலம் கிடைத்திருக்கிறது. ரொம்ப அருமையாக எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. இப்பொழுது தகுதி என்று பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தகுதி பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறதுலாம் கேட்கப்படாது. மீரா மேடம் கொடுத்ததுனால நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். இப்படி யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு விஷயத்திலேயும் அதை சீரும் சிறப்புமாக செய்து இறுதியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் யூ ஷுட் டிசர்வ் தட். டிசர்விங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நான் இப்படி சொல்கிறேனே, எந்த ஒரு மனுஷனுக்குமே 2 லைஃப் உண்டு. ஒன்று ஃபேமிலி லைஃப், இன்னொன்று ப்ரொஃபஷனல் லைஃப். லைஃப் 2 இருந்தால் தப்பு இல்லை. பரவாயில்ல, அழகாக ஃபில் அப் த பிளாங்க்ஸ் பண்ணுறாங்க. வெரி குட். குடும்ப வாழ்க்கையில் ஒருவர் வெற்றிகரமாக இருக்க வேண்டும்னா, சார் நீங்க நினைச்சு பாருங்க சார், இந்த தலைமுறையில் திருமணமான 2 ஆண்டுகள் 3 ஆண்டு காலத்திலேயே டைவர்ஸ், விவாகரத்துன்னு போய் நிற்கிறாங்க. என்ன காரணம்? அவர்கள் மாப்பிள்ளையாகவும் மணமகளாகவும் இருப்பதற்கு தான் தகுதி பெற்றிருக்கிறார்களே தவிர ஒரு நல்ல கணவனாகவும் மனைவியாகவும் இருப்பதற்கான தகுதி இல்லை. இல்லைன்னா எங்க 2 வருஷம் 3 வருஷத்துல SMS டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவனும்.
அவன் படுற பாடு அவனுக்கு தான் தெரியும். அதனால தான் ஒருத்தன் புது கவிதை எழுதினா, பெண் பார்க்க சென்றேன், ஒரு தேவ மின்னல் வந்து போனது, ஆனால் அப்போது தெரியவில்லை இது இந்த இடி இடிக்கும் என்றுன்னா. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் 20வது மாடியிலிருந்து ஒரு ரூம்லேருந்து அவர் ஃபோன் பண்ணார் கீழே இருக்கிற மேனேஜருக்கு. யோ, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பெரிய ஆர்கியூமெண்ட்டியா சண்டையாக நடந்துட்டு இருக்குது, அவள் ஜன்னலை திறந்து கீழே குதிச்சிருவேன்றா, உடனடியாக நீ வா அப்படின்னா. அந்த மேனேஜர் சொன்னார், சார் இதெல்லாம் உங்கள் பர்சனல் மேட்டர் சார், நான் எப்படி சார் இதுக்குள்ளே யோ அந்த ஜன்னலை திறக்க வரலையா, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்றேன், சீக்கிரம் வா. இல்லறத்தில் வெற்றி பெறுவதற்கு என்ன அடிப்படையான தகுதி? ஒரே ஒரு தகுதி இருந்தால் போதும். அந்த ஒரு தகுதி இருந்த காரணத்தினால்தான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடேன்னு பாரதி நம் குடும்பத்தை அடிப்படையாக இந்திய தேசத்தின் பெருமைக்கு காரணமா சொன்னான். ஒரே ஒரு தகுதி இருந்தா போதுங்க, வென்று விடலாம், இல்வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். என்ன தகுதி? நம்முடைய இந்திய வடநாட்டில் கபீர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்டான், எனக்கும் என் வீட்டுக்காரிக்கும் எப்போ பாரு சண்டை தகராறு, சாமி நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும்னு. அவர் சொன்னார், அப்படியா உக்காரு அப்படின்ட்டு உள்ளே திரும்பி சொன்னார், நான் ஒரு புத்தகம் படிக்கணும், ஒரு விளக்கு எடுத்துகிட்டு வரையான்னார். அப்போ மத்தியானம் 1 மணி பட்டப்பகல். அந்த அம்மா ஒன்றுமே பேசலை, கொண்டு வந்து ஒரு விளக்கை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து, நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பால் தரையா அப்படின்னாங்க. ஓ தரங்க அப்படின்ட்டு அந்த அம்மா அவசரத்தில் பாலில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை மறந்து போய் போட்டுட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. குடிச்சிட்டு இவர் கீழே வச்சாரு. அந்த அம்மா டம்ளர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வர்றப்போ, எங்க பால் எப்படிங்க இருந்து, ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னாரு. வந்தவன் காலில் விழுந்து, சாமி புரிஞ்சு போச்சுன்ட்டு எந்திரிச்சு போனான். விஷயம் புரியுதுங்களா? பகல் நேரத்தில் கணவன் விளக்கு கேட்டால் அதை கேலி பேசாதவளாக ஒரு மனைவியும், மனைவி சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டு விட்டால் அதற்காக குறை சொல்லாதவனாக ஒரு கணவனும், இப்படி கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொண்டால் அந்த தகுதி ஒன்றே இல்வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஆக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. கார்த்திக், அனு கார்த்திக், நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான்.